Hi guys, welcome to my channel. நம்ம கூட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட்ஸ். ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் ஜாவா லாங்குவேஜும் டெவலப் பண்ணுறதுக்கு எக்லிப்ஸ் டூலும் யூஸ் பண்ணுறேன். ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்குவோம். அந்த ஜாவா ப்ராஜெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். அந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் COMனு கொடுத்துருக்கேன். அந்த COM பேக்கேஜ்குள்ளே நான் ஒரு ஜாவா கிளாஸ் ஆட் பண்ணுறேன். தட் கிளாஸ் நேம் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வித்தவுட் யூஸிங் இன்பில்ட் மெத்தட்ஸ் இன் ஜாவா. ஜாவா ப்ரோக்ராம் எப்போதுமே மெயின் மெத்தடில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ மெயின் மெத்தட் ஆட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இன்சைட் பேரந்திசிஸ்குள்ளே ஸ்ட்ரிங் அரே அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ எப்போதுமே ஜாவா ப்ரோக்ராம் வந்து மெயின் மெத்தடில் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம மெயின் மெத்தட் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். மெயின் மெத்தட்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கலேன். லைக் இதுதான் இன்புட் வேரியபிள். நம்மளுக்கு கோட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ட்ரிங் str அப்படிங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் அரேல ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஸ்ட்ரிங் கிளாஸில் ஒரு இன்பில்ட்டாக ஒரு 2char array அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அரே ஃபார்மெட்டில் கொடுக்குது. இந்த அரேயை நம்ம கேர் அரே அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்படி தான் அந்த அரே ஸ்டோர் ஆகிருக்கும். C ஒரு கேரக்டராக, O ஒரு கேரக்டராக, D ஒரு கேரக்டராக, E ஒரு கேரக்டராக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த அரே, இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணதுக்காக ஒரு எம்டி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ண போகிறோம். லைக் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அண்ட் செமிகோலன். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் எம்டி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போல்லாம் அரே எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணுமோ இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அரே எப்போதுமே 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருந்து தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே சிங்கிறது 0th இண்டெக்ஸ்லையும், ஈங்கிறது ஃபஸ்ட்டு, டிங்கிறது செகண்டும், தேர்டு ஈயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார் லூப்பை வச்சு ஒவ்வொரு அரே எலமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்ட் I = 0ங்கிறத ஃபார் லூப்பில் இனிஷியலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எது வரைக்கும் இந்த ஃபார் லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 3 வரைக்கும். ஸோ கேரரே டாட் லென்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அரேயோட சைஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அரேயோட சைஸ் வந்து 4, ஏன்னா 4 எலிமெண்ட் அந்த அரேயில் இருக்குது. நம்மளுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் 3 வரைக்கும் தான் வேணும். ஸோ அதனால் கேரரே டாட் லென்த் -1, 4 - 1 அப்படிங்கிறது I <= 3 அப்படின்னு அங்கே இருக்கும். ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ கூட்டணும். ஸோ அதனால் இங்கே நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் I++. ஃபஸ்ட் இட்ரேஷனில், ஃபஸ்ட்டு ஃபார் லூப் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். செகண்ட் ஃபார் லூப் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். அதே மாதிரி தேர்ட், ஃபோர்த் இட்ரேஷன் வரைக்கும் ஐயோட வேல்யூ 3ஆக. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற எம்டி ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம இப்போ ஒவ்வொரு கேரக்டராக ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேர் அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் 0. ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ நம்ம சியை ஆக்சஸ் பண்ணுவோம். லைக் C ப்ளஸ் தட் எம்டி ஸ்ட்ரிங். இப்போது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் ஃபஸ்ட் இட்ரேஷனில் Cயாக இருக்கும். செகண்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ அது
ஓவை ஆக்சஸ் பண்ணோம். ஓ ஆல்ரெடி ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் நம்ம சி அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓ ப்ளஸ் சி அது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இப்போ பேட் ஆகும். ஸோ இப்போது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் கரண்டாக ஸ்டோர் ஆகிக்கிறது ஓசி. தேர்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும். ஸோ அது டிஏ ஆக்சஸ் பண்ணோம். இப்போது டி ப்ளஸ் ஓசி. இப்போ கரண்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ டிஓசி அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும். ஸோ அதனால் அது இஏ ஆக்சஸ் பண்ணோம். இப்போது கேரரே ஸ்கொயர் ப்ராக்கெட் 3 அப்படிங்கும்போது இ ப்ளஸ் டிஓசி ஸோ இடிஓசி அப்படின்ட்டு இருக்கும். ஃபைனலாக ஃபார் லூப் எல்லா இட்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இடிஓசி அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println parenthesis double quotes reverse string of plus our input string str plus double quotes is plus reverse string. இப்போ நம்ம இங்கே ரிசல்ட்டை கீழே பார்க்கலாம். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் கோட் இஸ் இடிஓசி. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது சஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.